அழகேசனையா அழகேசனையா ஆடியோ வரல. கௌரியம்மா உங்களுக்கு கேக்குது? நீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 12வது அத்தியாயம் தாசமார்க்கம் முதல் பாடல் சிந்திக்கின்றோம். எளியனில் தீபமிடல் மலர் கொய்தல் அலிதின் மழிகள் அது தூர்த்தல் வாய்த்தல் பலிமணி பற்றல் பல்மணம் பல்மண் மஞ்சனம் மாறி தலித்தொழில் செய்வது தான் தாசமார்க்கமே. கோயிலில் விளக்கிடுதல் தேர்ந்த பூக்களை கொய்து மாலை தொடுத்தல் திரு வலையிடுதல் மெழுகுதல் பாடுதல் திருமஞ்சனத்துக்கான பொருட்களை கொணர்தல் போன்ற பணிகளை செய்வது தாசமார்க்கம். இறைவனது சக்தி ஆன்மாவிடத்து பதிவதால் நிகழும் சக்தி நிவாதமே ஒருவரை உலகில் நாட்டம் விடுத்து சிவநெறியில் மனம் பற்றும்படி செய்கின்றது. நன்றி. பாருங்கள் ரத்னகுமார் ஐயா. வணக்கம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 12வது அத்தியாயம் தாசமார்க்கம் பார்க்க இருக்கின்றோம். தாசமார்க்கம் என்பதற்கு இறைவனை எஜமானராகவும் தம்மை அடியவராகவும் பாவிக்கின்ற வழிமுறை கொடுத்திருக்காங்க. இன்றைய பாடல் 1502 பாடல் இருக்கின்றது. பாடல் எளியல தீபமிடல் அலர் கொய்தல் அலியின் மெழுகல் அது தூர்த்தல் வாழ்த்தல் பலி பணிபற்றல் பன்மஞ்சன மாதி தலி தொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே. தங்களால் இயன்றவரை தீபங்களை ஏற்றி வைத்தல் நறுமணமிக்க மலர்ந்த மலர்களை கொய்து சாற்றுதல் இறைவன் இருக்கின்ற இடங்களை சாணி பூசி மெழுகி அந்த இடத்தை சுத்தமாக வைத்தல் இறைவனின் புகழ்களை பாடி வாழ்த்துதல் இறைவன் அமர்ந்து வருகின்ற பல்லக்கு சேவை செய்வதற்கு பல்லக்கின் கலிகளை பற்றி கொண்டு வலம் வருதல் பலவிதமான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தல் முதல் கொண்டு கோயில்களுக்கு தேவையான தொண்டுகளில் தங்களால் இயன்ற அளவு செய்து இறைவனை எஜமானராகவும் தம்மை அடியவராகவும் பாவிக்கின்ற வழிமுறையாகும். இது சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிறது. இன்னொரு தளத்துல கொடுத்திருக்கிறதையும் பார்ப்போம். திருக்கோயிலில் விளக்கிடுதல் மலர்களை கொய்து கொடுத்தல் தொடுத்து கொடுத்தல் அழகிடல் மெழுகல் துதிப்பாடல் ஊர்தி சும திருமஞ்சன பொருட்களை கொணர்ந்து கொடுத்தல் முதலிய எளிய பணிகளை செய்தல் தாசமார்க்கம் தொண்டர் நெறியாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா வாருங்கள். வணக்கம். அருமை. நிறைய விளக்கங்கள் இந்த பாடலுக்கு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1502. இன்னையிலிருந்து நம்ம பார்க்கறது முதலாளி அந்த அந்த இடத்துல கொண்டு வரோம். இறைவன் நம்ம எப்படி பார்க்குறோன்றது தாசமார்க்கம். அவர் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். கொஞ்சம் அதாவது பெரியவங்கன்ற இடத்துல தள்ளி வைக்கிறோம். சக மார்க்கமாக பார்த்துட்டு வந்தோம். சற்புத்திர மார்க்கமாக பார்த்துட்டு வந்தோம். நண்பனாக பார்த்தோம். அப்புறம் அப்பாவாக பார்த்தோம். இதில் நம்ம அவங்களுக்கு வேலைக்காரங்க மாதிரியும் அதாவது கொஞ்சம் இன்னும் இறங்கி போகிற மாதிரியும் நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு இந்த மார்க்கத்தில் நமக்கு ஈகோ மேலே ஏறாது. உலகில் இருக்க ஈகோவை குறைக்கிறதுக்கும் நம்ம இந்த மார்க்கத்தை பயன்படுத்தி நம்ம அதை குறைச்சிக்கலாம். அந்த ஒரு நல்ல இதில் ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த மார்க்கத்தில். இந்த மார்க்கத்தில் என்னன்னா நான்
நம்ம வீட்ல செய்யற பூஜை சின்ன சின்ன விளக்கேத்துறது அந்த மாதிரி விஷயங்களும், கோயில்ல நம்ம செய்யற அந்த விளக்கேத்துறது அந்த மாதிரியான கோயிலுக்காக வாங்கி கொடுக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி பக்தி மார்க்கம் அந்த மார்க்கத்துல இருக்கிறதா இந்த தாச மார்க்கம். ஆஹ் எளிய நல் தீபம் இடல் மலர் கொய்தல் அளிதின் மெழுகல் அது தூர்த்தல் வாழ்த்தல் பளிமணி பற்றல் பல்மண் பல்மஞ்சனமாதி தளித்தொழில் செய்வதுதான் தாச மார்க்கமே. Translation: Doing the simple things like lighting, gathering flowers, cleansing the floor, praising, ringing the temple bell, and gathering the materials for bathing with love is Dasa Marga. அதுதான் கொடுத்துருக்குறாங்க. இதுல எளிய நல் தீபம், எளிமையாக நல் தீபம் ஏற்றுதல், மலர் கொய்தல், நம்ம மலர் கொண்டு நமக்கு அது கோயிலாக இருந்தா மலர் கொடுக்கறது, நம்ம வீடாக இருந்தா மலர் எல்லாம் போட்டு நம்ம பூவெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிடுறது. அளிதின் மெழுகல் அது தூத்தல் வாழ்த்தல், அந்த இடத்த சுத்தம் செய்யறது. அன்போட அலினா அன்போட நம்ம வந்து அந்த இறைவனுக்கான விஷயங்கள்லாம், அந்த கோயிலுக்கான விஷயங்கள் அதெல்லாம் செய்யறது. வாழ்த்தல், இப்ப திருவடி சரணம் சொல்றோம், அரோகரான்னு சொல்றோம், அந்த மாதிரியான மந்திரம்னு நம்ம அதை மந்திரமா நம்ம கொண்டு போகாம போற்றலோட நம்ம நிறுத்திக்கிறது. வாழ்த்தல், பளிமணி பற்றல் பல் மஞ்சனமாதி, அந்த இறைவனுக்கான விஷயங்கள், அந்த மணி அடிக்கிறது, நம்மளோட வீடா இருந்தாலும் அது மணி அடிச்சு சாமி கும்பிடுறது, கோயிலா இருந்தாலும் நம்ம மணி அடிக்கிறது. அப்புறம் அபிஷேகத்துக்கான பொருள் பால் வாங்கி கொடுக்கறது, சந்தனம் வாங்கி கொடுக்கறது. வீடா இருந்தா நம்ம அது இறைவனுக்கு பூசி அழகு பார்க்கறது. தொழில் செய்வதுதான் தாச மார்க்கமே. இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு அந்த சாமி இருக்கிற இடத்துக்கான விஷயங்கள்லாம் செய்யறது. அது வீடா இருந்தாலும் நம்ம பூஜை அறையில செய்யற விஷயங்கள், கோயிலா இருந்தாலும் அந்த கோயிலுக்கான செய்யற விஷயங்கள், மணி அடிக்கிறது, அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுக்கறது, பூ வாங்கி கொடுக்கறது, இறைவனை போற்றுறது. இந்த மாதிரி இதுதான் நிறைய பேர் நம்ம இந்த மார்க்கத்துல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஆரம்ப நிலையில இருக்கிறப்ப நமக்கு வந்து இதா இருக்கும். அதாவது இன்னும் நம்ம இறைவனை அடையலைன்ற மாதிரி இருக்கும். உலகியலுக்கும் இது ரொம்ப உகந்த மார்க்கமா, பக்தி மார்க்கம் தான். உலகியலுக்கான விஷயங்களும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கறதுக்கும் உகந்த மார்க்கமாக இருக்கும். இதையே நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போய் சிவனை அடையணுங்கிற அந்த நிலைக்கும் நீங்க இதுல இருந்தே போகலாம், இந்த மார்க்கத்துல இருந்தேவும் போகலாம். எல்லாம் எப்படி ஒரு மந்திரத்தை வச்சுட்டும் நம்ம போகலாம், இல்ல சும்மா இருந்தேவும் நம்ம போய் இறைவனை அடையலாம். ஆனா அந்த உறுதி தான் நமக்குள்ள இருக்கணும். நம்ம எதுக்காக அந்த செய்யறோம், நம்ம சும்மா இருக்கிறேன்னா எதுக்காக சும்மா இருக்கிறோம், நம்ம இறைவனை அடையணுன்றதுக்காக தான் சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கணும். இதுல எல்லா இதுலயுமே நமக்கு சொல்றது என்னன்னா, அந்த ஆணவம் கண்மம் மாயை போகணும், அந்த நம்மகிட்ட இருக்க பகையெல்லாம் நீங்கணும், இறைவனோட அந்த குணமே நமக்கு வரணும், அந்த அன்பு குணத்துல நிக்கணும். அப்ப இந்த இந்த மார்க்கத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல வந்து உலக தேவைக்காக விஷயங்கள்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை, எனக்கு பயமா, கோபமா, காமமா, என்ன பிரச்சனை நமக்கு இருக்கு, அதை நான் போக்கணுங்கிறதுக்கும் நம்ம இறைவனோட சப்போர்ட்டை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து அந்த பகையெல்லாம் நம்மளை விட்டு போகணும். அதுக்காக தான் ஆயுதங்கள்லாம் ஏந்தி வச்சிருக்கதா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அவங்க இறைவன் வந்து நம்மளோட பகையை நீக்கிறதுக்கு தான் மெயினா அந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறதா. நம்ம அந்த மாதிரி நம்ம வேண்டும் போதும் நம்மளோட பகையெல்லாம் நீங்க பெறும். அடுத்து நம்ம அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்கும் நம்ம தேவியோட சப்போர்ட்டு, காலபைரவர் சப்போர்ட்டு, அவங்க எல்லாத்தோடைய வேண்டியும் நம்ம அதெல்லாமும் நீக்கிக்கலாம். நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்து அதெல்லாம் நம்ம தேவையில்லாதெல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னா நம்ம அந்த இறைவனோட அன்புல தான் இருப்போம். அப்புறம் நமக்கான பூஜைகள் வந்து நம்ம உள்ளேயே செய்யற மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம இப்ப வெளியில அந்த கோயிலை வந்து நம்ம சுத்தம் பண்றோம், கோயில்ல மணி அடிக்கிறோம், அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது வந்து நம்ம உள்ளத்தையே நம்ம கோயிலாக ஆக்கும்போது நம்மளோட அன்பு தான் அவங்கள போற்றுறதா இருக்கும், நம்ம அன்பு தான் அவங்கள மலர் தூவுறதா ஒரு விஷயமா இருக்கும். நம்ம உருகி அந்த ஆனந்தத்துல வடிக்கிற கண்ணீர் தான் நமக்குள்ள இருக்க இறைவனுக்கு கொடுக்குற அபிஷேகமா இருக்கும். நம்மளோட அன்பும் அந்த கருணையுமே அவங்களுக்கு கொடுக்குற அந்த
நம்ம இந்த வெளியில செய்யற விஷயமெல்லாம் நம்ம உள்ளே செய்யலாம். நம்மளோட அன்புனாலே செய்யற விஷயமாக இருக்கும். எப்ப நம்ம இந்த வெளியில பண்ற எல்லாத்தையும் நமக்கு உள்ள கொண்டு வரும்போது, நம்ம உள்ளே கோயிலாக ஆக்கும்போது, நம்ம செய்யற எல்லா விஷயமுமே இறைவனுக்கு தான் போய் சேரும். அன்போட நம்ம நினைக்கிற ஒவ்வொன்னும், நன்றி உணர்வுல உருகுறதெல்லாம் அவங்களுக்கு அபிஷேகமா தான் போய் சேரும். அந்த மாதிரி நமக்குள்ள இறைவன புடிச்சு இந்த வெளியில செய்யற பூஜைய அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள அன்புனாலேயே செய்யும்போது, அது இறைவனுக்கு நேரடியா போகும். ஏன்னா, அவரும் வேற இல்ல, அன்பும் வேற இல்ல. அதனால எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, எந்த வழியில நம்ம போயிட்டுருக்கோம்னாலும் சரி, நமக்கு எது தேவை அப்படின்னு நம்ம யோசிச்சு, நம்மள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கோ அத நீக்கிட்டு, அந்த ஆணவம், கன்மம், மாயை தான் நமக்கு போகணும். அந்த ஆணவமும், இதுவும் போச்சுனாலே நமக்கு எல்லாமே மாயைன்றது தெரிய வந்துரும். அதுக்காக நம்ம இறைவனோட அ துணை கொண்டே இறைவன் அருளாலே தான் நம்ம இது எல்லாத்தையும் நீக்க முடியும். இறைவனை போற்றியே இறைவன் அருளாலே அதை நீக்கி, நமக்குள்ளேயும் அந்த இறைவனை உணர்ந்து, அங்கேயும் நம்ம இறைவனையே பற்றிக் கொண்டு இருக்க, நம்மளாலயும் நம்ம சிவத்தை அடைய முடியும். இந்த மார்க்கம் இன்னையிலிருந்து தான் இந்த மார்க்கமான பாடல்கள்லாம் ஆரம்பிக்குது. இதுதான் நான் இந்த பாடல்ல இருந்து பார்க்குற விஷயம். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் தாச மார்க்கம் பத்தி பேசுறாங்க. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். எளிய நல் தீபமிடல், மலர் கொய்தல், அழிதின் மெழுக நது தூர்த்தல், வாழ்த்தல், பழிமணி பற்றல், பன் மஞ்சனமாடி தளி தொழில் செய்வது தான் தாச மார்க்கமே அப்படின்றார். எளிய நல் தீபமிடல், மலர் கொய்தல். கௌரிமா ரொம்ப அழகா முடிச்சாங்க. இதெல்லாம் வெளியிலையும் செய்யலாம், உள்ளேயும் செய்யலாம். உள்ளுக்குள்ளே விளக்கேற்றுவது அப்படிங்கன்னா, வெளியில விளக்கேற்றுறதுன்னா நமக்கு என்ன தெரியும்? நெய் விடுவோம், எண்ணெய் விடுவோம், திரி விடுவோம், திரி வைப்போம். அதுக்கு ஒரு அகல் இருக்கும். அதை வச்சு வத்திக்குச்சி வச்சு நம்ம தீபம் ஏற்றுவோம். இப்ப என்ன சொல்றாங்க? எளிய நல் தீபம், நல்ல தீபத்தை இட வேண்டும். அதே தீபமுடல்னு சொல்லியிருக்கலாம் அவரு. ஆனா இடையில ஒரு வார்த்தை போடுறாரு, நல் தீபமிடல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வெளிச்சம் தரக்கூடிய எல்லாமே தீபத்தோட கேட்டகரியில தான் வரும். ஆனா கொள்ளிக்காட்ட வேற, சூளுந்து வேற, ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஒன்னொன்னு எங்கெங்க ஏத்துவோம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த தீபத்தை எங்க ஏத்துவோம் நம்ம அப்படின்னா, இறைவனோட சந்நிதியில தான் ஏத்துவோம். அதான் சொல்றாரு, எளிய நல் தீபமிடல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல தீபம். அப்ப அந்த நல் அப்படிங்கிறது எங்கே நாம் இந்த தீபத்தை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு அதுல. அப்போ அது எங்க ஏற்றுறோம்? இறைவனுடைய சந்நிதியில் நாம் ஏற்றுக்கிறோம், கோயில்ல ஏற்றுறோம். அப்போ வெளியில பார்த்தா அது கோயில், உள்ள பார்த்தா நமக்குள்ளே எரியக்கூடிய அந்த ஆன்ம விளக்கு, அது சொல்றாங்க அப்படின்னு நம்ம புரிச்சுக்கலாம். மலர் கொய்தல் அப்படின்னு சொல்றாரு. மலர் கொய்தல் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வெளியில பூக்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலரை கொய்து இறைவனுக்கு சாற்றுவதற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை மூலமாக மற்றவருடைய மனங்களை கொய்தல். அதாவது தாச மார்க்கம்ங்கிறது என்னைக்குமே தொண்டு நெறின்னு சொல்லுவாங்க. அப்பர் பெருமானார் தான் அவருடைய அந்த தொண்டு நெறிக்கு நம்ம கண்ணு முன்னாடி நின்று நமக்கு நிறைய விஷயங்களை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக சொல்லி காட்டிய பெருமான். அப்ப அந்த மாதிரி அவர் மனசுல நினைச்சு பார்க்கும்போது அவரோடு அத்தனை பேரும் பின் சென்றாங்க இல்லையா? தாச மார்க்கத்துல அப்பர் பெருமான் நின்ற நெறியில் பின்னின்று நிறைய அடியார் பெருமக்கள். அப்ப இந்த இடத்துல அடியாருடைய மனங்களை கொய்தல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அழிதின் மெழுகலது தூர்த்தல் அப்படின்னு சொல்றது. அழிதின் மெழுகலது தூர்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மெழுகுதல் அப்படின்றாரு. அப்புறம் அது தூர்த்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்த சுத்தம் பண்றது.
அது சுத்தம் பண்ணி அதையும் வந்து இந்த ஏனோ தானோலாம் பண்றது கிடையாது. ரொம்ப அன்போடு பண்றது. இப்ப நம்ம வீட்டுல நம்ம பெருக்கும்போது அப்படியே சுத்தமா அங்க இருக்கிற தூசி இங்க இருக்கிற தூசி எல்லாத்தையும் அடிச்சு தூத்தி நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மாவு போட்டு துடைப்போம். முன்னாடி எல்லாம் துணி போட்டு துடைப்பாங்க, இப்பெல்லாம் மாவு போட்டு துடைக்கிறோம். அப்ப அதுல ஒரு அக்கறை இருக்கும் நம்ம பண்ணும்போது. இல்ல வேற யாரையாவது பண்ண சொல்றோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வேலை முடியணும், அவ்வளவுதான். அப்ப கடை முடிச்சுட்டு போவாங்க. அப்ப அவங்க மேல நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, கீழே நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, துணி எடுத்து போட மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அழிதின் மெழுகு அல்லது தூத்தால் அப்படி அழகின் மெழுகு அன்போடு அது ஒரு அக்கறையோடு செய்யணும். அப்ப எந்த ஒரு செயலை செய்தாலும் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னா அந்த நிகழ்வுல அதோடு ஒன்றி இருந்து செய்ய வேண்டும். அப்பதான் அவனோட பலன் கிடைக்கும். அப்பதான் அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இது வந்து கோயில்ல தூக்குற தூய்மை செய்யக்கூடிய பணியாக இருக்கட்டும், இல்லை நம்மளே செய்யக்கூடிய பணியாக இருக்கட்டும், இல்ல அடியார் மனங்களை கொய்த பிறகு அப்ப நம்ம அவங்களோட ஒரு வைப்பு முறையில சொல்லிட்டாங்க அவங்க மலர் கொய்தல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அடியாருடைய மனங்களை கொய்த பிறகு என்ன பண்ண முடியும்? சும்மா பூவை பறிச்சுட்டு குடலையில போட்டுக்கிட்ட அப்புறம் அதை இறைவனுக்கு சமர்ப்பித்தே ஆக வேண்டும். அப்போ அந்த மாதிரி அடியாருடைய மனங்களை கொய்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய மனங்களை சுத்தம் செய்து அந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு அழிதின். அப்ப அந்த இடத்துலதான் அன்பு வருது. அப்ப அடியாருடைய மனங்களை கொய்து அவர்களது தீமைகளை போக்கி அவர்களுக்கு நன்மை செய்து வாழ்த்தல். அப்புறம் பழிமணி பற்றல் மனஞ்சாதி அப்படின்றாரு. அப்போ மணி அடிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ளே எழுப்பக்கூடிய அந்த ஓசையை வந்து அந்த நாதத்தை மணிங்கிறது புறமாக நம்ம மணி அடிக்கிறதா சொல்றோம், உள்ளுக்குள்ளே அந்த ஓசை. அப்ப நம்மக்குள்ளேயும் எழும்பக்கூடிய அந்த ஓசையை அவர்களுக்கு காட்டி தருது. இது கிட்டத்தட்ட ஒரு குருவோட வேலை. அந்த மாதிரியான ஒரு வேலை. மஞ்சனாதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது தளி தொழில் செய்வதுதான் தாசமாக்கு. அப்ப ஒருத்தரை குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தளி தொழில் அப்படின்னா தளிகை அப்படின்னாக்கா உணவு சமைத்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த உணவு சமைக்கிறது. அப்போ அவர்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுக்குள்ள அத்தனை கேள்வி எழும். வெளியில கோயில்னு பார்த்தா அங்க மடப்பள்ளியில வேலை பார்க்கறதா ஒரு அமுது படைக்கிறது இப்படி எடுத்துக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள எழும்புற கேள்விக்கு விடை தந்த இறைவனை கொண்டு அவர்களுக்குள் எழும்பும் கேள்விகளுக்கு விடை தந்து அவர்களை வழி நடத்தி அவர்களுடைய ஞான பசிக்கு அறிவூட்டுவது, உணவூட்டுவது. இது வந்து தாசமார்க்கத்தினுடைய ஒரு வேலை தான் தாசமார்க்கமே அப்படின்னு சொல்லி உள்ளும் புறமுமாக இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னாக்க நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே பிறந்திருக்கிறோம். அவருக்கு எதுக்கு நம்ம தொண்டு? அவரு வாட்டு இருக்கிறாரு. ஆனா நம்மதான் தொண்டு செய்யறோம். எதுக்கு செய்யறோம், யாருக்கு செய்யறோம்? அதுதான் மகேசன். மனிதர்களுக்கு செய்யும் பூசையும் மகேசனுக்கு செய்யும் பூசை. அப்போ அந்த மகேசனுக்கு செய்யக்கூடியதாக நினைத்து கொண்டு நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தொண்டு செய்வது அப்படின்னு அர்த்தம். அதுதான். ஏன்னா அதான் இந்த தாச மார்க்கத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. மற்றவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய நெறி, அதான் ரொம்ப முக்கியம். அத வந்து உங்களோட இந்த மந்திரத்தை சொல்றாரு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தல் நன்றி. நன்றிங்கம்மா, மிக அருமை. நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1502வது திருமந்திரம் தாச மார்க்கம். திருமந்திரம்: எளி அனல் தீபம் இடல் மலர் கொய்தல் அழிதின் மெழுகல் அது தூர்த்தல் வாழ்த்தல் பழிமணி பற்றல் பன்மஞ்சனம் ஆதி தளி தொழில் செய்வது தான் தாசமார்க்கமே. தாசமார்க்கம் என்பது ஆண்டவனுக்கு அடிமையாக தாசனாக இருந்து கொண்டு
திருத்தொண்டு செய்வது தொண்டு நெறி. எளி அனல் தீபம் இடல். எளிதாக எவரும் செய்யத்தக்கதான திருக்கோவிலில் திருவிளக்கு ஏற்றுதல், இறைவன் பூசைக்கு மலர் பறித்தல், உள்ளன்போடு கோவில் தரை மெழுகி அலகிடுதல், கூட்டி சுத்தம் செய்தல், இறைவன் திருவருளை வாழ்த்தி பாடி பரவுதல், பூசை வேளைகளில் கோவில் மணியை பற்றி இழுத்து அடித்தல், அபிடேகத்திற்கான பல வகை திருமஞ்சன பொருட்களை சேகரித்தல் முதலான எல்லா வகை கோவில் திருப்பணிகளை திருதினை மேற்கொள்வது தாசமார்க்கம் எனப்படும். அனல் நெருப்பு, தீக்கு அழி அன்பு, தூர்த்தல் தூய்மைப்படுத்துதல், பழி கோவில், பண் பல, ஆதி முதலான, தளி தொழில் கோவில் திருப்பணி, தளின கோவில், தாசமார்க்கம் தொண்டு நெறி. கழக வெளியீட்டில் அடியாருக்கு எளியனாய் ஒழுகுதல், திருக்கோவில்களில் நல்ல விளக்கிடுதல், திரு நந்தவனத்தில் மலர் கொய்தல், அன்புடன் மெழுகல், திரு அலகிடுதல், திருமுறை திருப்பதிகம் பாடியபடி பொருள் சேர் புகழை ஓதி வாழ்த்தல், திருக்கோவிற்கண் உள்ள அசையா மணி போன்ற விளக்கமிக்க பெரிய மணிகளை அடித்தல், திருமுழுக்குக்கு வேண்டிய திருத்தண்ணீர் முதலியன கொணர்தல், இன்னும் திருக்கோவில் திருத்தொண்டு பலவும் புரிதல் அடிமை நெறி என்ப. பள்ளி திருக்கோவில் அளிதின் அன்புடன் தூர்த்தல் திருவலகு இடல். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை. வேற யாரும் எதுவும் கேள்வி இருந்தா சொல்லலாம், கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நன்றி. வாங்க ரத்னகுமார் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிறைவு கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் செய்கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2